அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். நம்முடைய சேனலில் இதுவரை பார்த்திங்கன்னா சனி பகவானை பற்றி பார்க்கவில்லை. இந்த பதிவில் சனி பகவானை பற்றி காணலாம். சனி ஒருவருக்கு வேலை தொழில் உத்தியோகத்தை சொல்பவர். சனி இறைவன் அருளை பெற்று தருபவர். ஒருவர் சுய ஜாதகத்தில் சனி கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவக ரீதியாகத்தான் வழிபாடு வேண்டுதல் இருக்கும். சனி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதை வைத்து தான் சாமி கும்பிடும்போது அந்த ஜாதகன் வேண்டிக் கொள்வார். சனி பகவான் இருக்கு வீடு சார்ந்து தான் வேண்டுதல் இருக்கும், வழிபாடு இருக்கும். மனதில் கும்பிட்டுக்குவோம். லக்னத்தில் சனி இருந்தால் ஜாதகனை சார்ந்து அந்த ஜாதகன் வேண்டிக் கொள்வார். லக்னத்திற்கு 2வது வீட்டில் சனி இருந்தால் குடும்பம் சார்ந்து பணம் சார்ந்து அந்த ஜாதகன் வேண்டிக் கொள்வார். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் தாராளமாக பணம் செலவு செய்வார்கள். மற்றவர்களுக்கு உதவியும் செய்வார்கள். ஜாதகத்தில் சனி இருக்கும் வீட்டில்தான் இறைவன் அனுகிரகம் இருக்கும். அந்த வீட்டின் வழியாகத்தான் எல்லோருடைய வேண்டுதலும் இருக்கும். சனி இருக்கும் வீடு நலம், பார்க்கும் வீடு பலவீனம் அடையும். கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது நன்மைகளை செய்வார். நல்ல சூழ்நிலையை அந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். மற்ற இடங்களில் சனி பகவான் வரும்போது பல சோதனைகள் வரும். சனி நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் தடுப்பதற்கு மற்ற கிரகங்கள் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு தான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழியே உண்டு. வாக்கிய பஞ்சாங்கப்படி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 18 முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 138 நாட்கள். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை 3 பாதங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி வரப்போகிறார். கிரகங்கள் வக்கரம் என்றால் என்ன? முதல்ல கிரகங்களுடைய வக்கரத்தை பார்க்கலாம். கிரகங்கள் வக்கரம் என்றால் பகல் உச்சி பொழுது பின்னோக்கி செல்வது, மத்தியான நேரம். ஓரிடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் மதிய வேளையில், ஓரிடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஒரே வேக்காடாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அதே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, மத்தியான வெயிலில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் தூரம் நடந்த உடனே எங்கே நிழல் இருக்கும், மரம் எங்கே இருக்கும், கடை எங்கே இருக்கும், கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு மனம் நினைக்கும். அது மாதிரி வக்கர கிரகம் நாம் நிழலை தேடுற மாதிரி வக்கரம் பெற்ற கிரகத்தால் சப்போர்ட்டுக்கு ஒருத்தரை தேட வைக்கும். வக்கரம் பெற்ற கிரகத்தின் வழி நாம் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சனி வக்கர காலத்தில் குழந்தை பிறப்பு அதிகரிக்கும். மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் ஆடு குட்டி போட்டுச்சு, மாடு கன்று போட்டுச்சுன்னு பொது வெளியில் மக்கள் பேசுவார்கள்.
சனி வக்கர காலம் பெண்களுக்கு சுபம். சனி பகவானுடைய வக்கர காலம் வந்து ஆண்களுக்கு பீடை. ஒழுக்கமாக இருந்த பையன் தருதலையோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் பெற்றோர்கள் சொல்லுவாங்க. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு அதை செய்யாத இதை செய்யாத அப்படி இப்படின்னு தினந்தோறும் புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சனி வக்கரம் பெற்ற ஜாதகர்களுக்கு பட்டறிவு வந்து கூடுதலாக இருக்கும். படித்து 3 டிகிரி 4 டிகிரி பட்டம் பெற்றாலும் சனி வக்கரம் பெற்ற ஜாதகர்கள் பல தடைகள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி. கடந்த 29/3/2023 வருடம் கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆனார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வருடம் கடந்து 3 மாதங்கள் போயிட்டுருக்குது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டம். கோச்சாரத்தில் ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது உடல் ஆரோக்கியம் முதல் படிப்பு முதல் வேலை தொழில் உத்தியோக ரீதியாக சனி பகவான் அமர்ந்து பார்க்கக்கூடிய 3 வீடுகள் வழி கஷ்டங்களையும் கடன்களையும் தொந்தரவுகளையும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவராக விருச்சிக ராசி என்பதற்கு கொடுத்து கொண்டிருப்பார். 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் 3 பாதங்கள் பின்னோக்கி வரும்போது எதிர்வரக்கூடிய ஒரு 138 நாட்கள் ஓரளவு தொந்தரவுகள் ஓத்திரியங்கள் குறையும். 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக நண்பர்களுடன் சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றி கொண்டிருந்தீர்கள் என்றால் படிப்பு வந்து கெடும். விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வண்டி வாகன இயந்திரம் பெட்ரோல் பங்கு எண்ணெய் ஆயில் மில் நீர் திராவகம் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் நீங்கள் கொஞ்சம் கண்குறுப்பாக முன்னின்று அந்த தொழிலை நீங்கள் வந்து பார்த்துக்கும்போது நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கலாம். நண்பர்கள் கூட்டாளிகள் வழி 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நன்மை எதிர்பார்க்க முடியாது. நண்பர் சொல்கிறாரு அப்படின்னு எந்த காரியங்களையும் ஈடுபடாதீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் சனி பகவான் வந்து 4வது வீட்டிலே வக்கரகதியில் வரும்போது கருத்து வேறுபாடு உருவாகும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் குடும்பத்துக்கு மூத்த பிள்ளையாக இருப்பீங்க. உங்களுக்கு கீழ் தம்பி தங்கிகள் பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க. இளைய உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு வரும். அவங்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல் கட்சி ஈடுபாடு உடையவர்களுக்கு அல்லது அரசு வேலையில் உள்ளவர்கள் உங்கள் பதவி பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்படணும். லஞ்ச லாவணி இல்லாமல் பார்த்துங்க, இல்லைன்னா கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். 4ஆம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிலர் வந்து நிலம் சொத்து வழியில் வண்டி வாகனங்கள் வழியில் செலவுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் அவர் வந்து 3 பார்வையின் மூலம் 3 வீடுகளை பரிசீவார். சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது சனி அமர்ந்த வீட்டின் வழி ஓரளவு நன்மை உண்டு. வக்கரகதியில் சனி பகவான் வரும்போது அவருடைய பார்வை வந்து உக்கிரமான தன்மையை ஏற்படுத்தும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. சத்துரு பகை போட்டி பொறாமை
இந்த மாதிரியான சூழ்நிலை கொஞ்சம் இருக்கும். அடுத்த 138 நாட்கள் வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. லஞ்ச லாவணி இல்லாமல் பார்த்துங்க. வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை விருச்சிக ராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழும்போது எதிரிகள் தொல்லை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை விருச்சிக ராசிக்கு தொழில்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கடந்த 2 வருடம் 3 மாதமாகவே தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பெரும்பாலும் சம்பாத்திய குறைவு உண்டாகிட்டு தான் இருக்கும். குடும்பத்தில் பெரியோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு கர்ம காரியங்களும் விருச்சிக ராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா கர்மஸ்தானத்தை சனி பகவான் பாரி செய்யும்போது இறப்புகளும் உண்டு. வக்கர சனி பகவான் தொழில்ஸ்தானத்தை பாரி செய்யும்போது சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் கால நேரம் அறிந்து முதலீடு செய்யுங்க, ஓரளவு வருமானம் உண்டு. வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை 10ஆம் பார்வையால் விருச்சிக ராசியை பாரி செய்கிறார். ஜென்ம ராசியை சனி பகவான் பாரி செய்யும்போது அவசரப்படக்கூடாது. மற்றவர்களை அவசியம் இல்லாமல் பேசக்கூடாது. ஜென்ம ராசியை சனி பகவான் பாரி செய்கிறார். மந்தமாக தான் இருக்கும், பொறுமையாக தான் இருக்கும். ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் முயற்சி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். தேவையில்லாத பயணங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்த்தாலே பணச்செலவுகள் குறைத்து கொள்ளலாம். விருச்சிக ராசிக்கு சுகஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. அடிக்கடி விபத்து, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசாபுத்தி நடந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் ஏற்படுத்தி விடும். முதல்ல உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்வாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.